நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் தான். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சென்னை ஆஸ்ட்ரோவிஷன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியர் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏன் சார் ரொம்ப சிறப்பா பாக்குறாங்க எல்லாரும்? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அதாவது தமிழ் வருஷம் அப்படின்னு சொல்லும்போது 60 வருஷத்துல இந்த பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இந்த தமிழ் வருஷத்துடைய பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இந்த வருஷத்துடைய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு, இப்போ எப்போதுமே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது சித்திரை மாசத்துலேருந்து நம்ம கணக்கெடுத்து, ஏன் சித்திரை மாசத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க? சூரிய பகவான் மீனராசிலேருந்து மேஷராசிக்கு வரதுனால மேஷராசி அந்த இடத்துல தான் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானுடைய இது சிம்மராசி அவருடைய ஆட்சி வீடு. அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இதுலேருந்து தான் உங்களுக்கு ஆரம்பம். அப்போ சித்திரை மாசத்திலிருந்து சூரிய பகவான் ஒரு ராசிக்கா ஒரு மாசத்துக்கு ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரி வரும். மேஷ ராசி, ரிஷப ராசினா வைகாசி அப்படிங்கிற மாதிரி 12 ராசி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இப்படி வரும்போது அந்த பராபவ வருஷம் இந்த 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிக்கு கிரக பயிற்சி, இந்த ஒரு பராபவ வருஷம் பிறக்கிறது அப்படின்னு சொன்னா இதுல எத்தனை கிரகணங்கள் இருக்கு, எத்தனை கிரக பயிற்சிகள் இருக்கு, இதெல்லாம் எத்தனை பேருக்கு சாதகமா இருக்கும், எத்தனை பேருக்கு பாதகமா இருக்கும், யார் யார் என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும், பிளஸ் மைனஸ். அதே போல இந்த வருஷத்துல என்னென்ன கண்டங்கள் இருக்கு, உலகத்துக்கே என்னென்ன கண்டங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வரும், எல்லாமே அனலைஸ் பண்றதுதான் ஒரு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. ஸோ இன்க்ளூடிங் ஃபேமிலி லைஃப், பிஸ்னஸ், எவ்ரிதிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். சார், கன்னிராசி நேயர்கள் பற்றி பேச போகிறோம். கொஞ்சம் பாவப்பட்ட ராசினாலே திடீர்னு கன்னிராசி தான் ஞாபகத்து வராங்க எனக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ்லாம் நடக்க போகுது சார்? கண்டிப்பாக கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்களே சொல்லிட்டீங்க பாவமாக இருக்கு, அப்படிலாம் இல்லை. பட் கன்னிராசி பொறுத்தளவுக்கு எக்ஸலண்ட்டான, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு இதுதான். என்ன இவங்களோட கொஞ்சம் ஒரு அவசரத்தினால சில எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதே தவிர ரொம்ப ஒரு படபடப்பு ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது அவசரத்தில் எடுக்கக்கூடிய டிசிஷன் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமே தவிர ஸ்ட்ரெஸ் பிளஸ் டிலே இயர் அப்படின்னு சொல்லலாம். பொறுமை இருந்தா சேவ், அவசரம் இருந்தா லாஸ். ஸோ அவசரப்படாம நிதானிச்சு செயல்பட்டா அவங்க நிறைய சக்சஸ் பண்ணலாம். அதுவும் இந்த ஜூன் மாசத்துக்கு மேல மிகப்பெரிய அளவுல சக்சஸ் பண்ணுவாங்க. நிதானமா இருக்கணும், அவ்வளவுதான். ரெண்டாவது கவனிக்கப்பட வேண்டிய மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆவணி, ஐப்பசி, மார்கழி, இந்த 3 மாசத்துல முடிவு எடுக்கிறது உங்க லைஃபே பாதிக்கும். அதனால இந்த மாசத்துல எந்த உன்னோட லைஃப் டிசிஷன் நீ எடுக்காது. இந்த நான் இப்ப சொன்ன தமிழ் மாசத்துல உன்னோட லைஃப் டிசிஷன் நீ எடுக்காம இருந்தா லைஃப் சக்சஸ். ரெண்டாவது ஸ்லோவா இருந்தாலும் சக்சஸ் வரும், கவலைப்படாது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே நீ வேலையை லாஸ் பண்ணிட்ட, இப்ப அடுத்தது உனக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உனக்கு கன்னியா ராசிக்கு உண்டு. சப்போர்ட் நிறைய கிடைக்கும், சோ கவலைப்படாது. அதே போல பிளானிங் நல்லா வேலை செய்யும். நீ ஏதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ற அப்படின்னு சொன்னா தட் பிளானிங் அந்த ஒர்க் சக்சஸா முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இன்கம் தொடர்ந்து வரும். அதுக்குன்னு எனக்கு இன்கம் இல்லை, நான் சும்மா சாதாரண, உனக்கு கண்டிப்பா இன்கம் வரும், உன்னால சமாளிக்க முடியும், உனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கு, உன்னால செய்ய முடியும். ஸோ கன்னிராசி பொறுத்தளவுக்கு அதெல்லாம் உண்டு. அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப் கிடைக்கும். அதே போல ஸ்டடி growth உண்டு. கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் ஒண்ணு. இன்னொன்னு என்ன, லேட்டா வந்தாலும் சக்சஸ் உங்களுக்கே. உங்களுக்கு சொல்றது எல்லாமே மெதுவா வரும், ஆனா கிடைச்சிரும். நீ கவலைப்படாது, உனக்கு கிடைச்சிரும். உத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னி ராசி, சித்திரை கன்னியா ராசி. இதுல உத்திரம் கன்னியா ராசி எப்படியோ ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி குழப்பத்தோட ஓரளவுக்கு அப்படியே சமாளிச்சிருவாங்க. சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி கேள்விக்குறிதான். எல்லா விஷயத்திலும் சண்டை, எல்லா விஷயத்திலும் சந்தேகம், எல்லா விஷயத்திலும் பிரச்சனை, எல்லா விஷயத்திலுமே பார்த்தோன்னா நான் தான் எல்லாத்துலயும் கொஞ்சம் எல்லாம் நான் தான் இருந்து, சில பேருக்கு அந்த ஒரு அந்த மைண்ட் இருக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ கன்னிராசி பொறுத்தளவுக்கு நல்ல ப்ராட் மைண்டட் பர்சன், நிறைய நல்ல மனசு, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா சித்திர நட்சத்திரம் கன்னிராசி தான் கொஞ்சம் சிரமப்படுறாங்க தவிர மித்தவங்க எல்லாம் ஓகே ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். இவங்களுக்கு என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு சார்? நெகட்டிவ் எடுத்தோம்னா ஸ்ட்ரெஸ் தான் பிக்கஸ்ட் சேலஞ்ச்.
ஸ்ட்ரெஸ் தான் உண்மையிலேயே அதுதான் பிக்கஸ்ட் சேலஞ்ச். லோன் இஎம்ஐ ப்ரெஷர்லாம் நிறைய வரும். நீ இஎம்ஐ இப்போ நீ மந்த்லி ஒரு 25,000 இஎம்ஐ கட்டுறது, உனக்கு அந்த ஏர்னிங்ஸ் வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஏர்னிங்ஸ் இல்லாத போது உனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. யார்கிட்ட பணம் வாங்கி எப்படி சமாளிக்கிறது, என்ன செய்யறது, அந்த ஒரு குழப்பங்கள் அப்படிங்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகம் இருக்கும். டிலே இன் ஒர்க், ஃபேமிலி ஃபைட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கும். ஆன்சிட்டி, ஓவர் திங்கிங் இதெல்லாம் இருக்கும். ஒரு தவறான முடிவு பெரிய லாஸ் ஆகும். நீ எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு உன் லைஃப்ல நீ எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு இஸ் த பிக்கஸ்ட் லாஸ். ஸோ முடிவு எடுக்கும்போது யோசிச்சு, நான் இப்ப இதை செய்யலாமா, இப்ப நான் இதை செஞ்சா என் லைஃப்ல நல்லா இருப்பேனா, அடுத்து நான் என்ன செஞ்சா என் லைஃப்ல நல்லா வருவேன் அப்படிங்கறத நீ பார்த்து எடுக்கணும். ஏன்னா உத்திர நட்சத்திரம், கன்னியா ராசி, 2 கல்யாணம் இருக்கு. கண்டிப்பா ஒண்ணு கல்யாணம் நடக்காது, நடந்ததுன்னா 2 கல்யாணம். இந்த ஒரு கல்யாணமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா இருப்பான். சோ இதெல்லாம் கண்டிப்பா உண்டு. இல்லவே இல்லைன்னா என்கிட்ட சேலஞ்சே பண்ண முடியாது. இது எல்லாமே உண்டு, கன்ஃபார்மா உண்டு. தேர் இஸ் நோ சேஞ்சஸ். ஒண்ணு. ரெண்டாவது, அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி ஓரளவுக்கு அப்படியே பூசி மொழிக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சித்திர நட்சத்திரம், கன்னியா ராசி பாத்தீங்கன்னா அடிமை வாழ்க்கை. சில பேருக்கு அந்த ஒரு என்ன லைஃப் வாழ்ந்து போயிட்டு இப்படி அதுக்குன்னு என்ன இப்ப உடனே ஓடி போய் சுடுகாட்டில் படுத்துக்க முடியும்? கிடையாது. இவங்களோட வாழ்க்கை, இவங்களோட எண்ணத்தை சாப்பிடுறீங்களா, எண்ணத்தை சாப்பிட்டு போய் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஒரு விரக்தியிலேயே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம், எண்ணத்தை கோயிலுக்கு போய் இவங்ககிட்ட, அதாவது என்னைக்குமே நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சன் கிட்ட பேசுங்க. பாசிட்டிவா நீங்க நீங்க பேசும்போது நல்லா இருக்க, நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு சந்தோஷமா. ஆமா, என்னத்தான் நல்லா, அப்பவே போனை கட் பண்ணிடணும். என்னத்தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது அவனோட இது உனக்கு வந்துடும். நீ உடனே நீ கட் பண்ணிடணும். அப்பா சாமி விட்டுற ஆள, நான் ஏற்கனவே உனக்கு நலம் விசாரிக்க போய் கடைசியில எனக்கு நலம் இல்லாம போயிட போகுது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். அதனால கன்னிராசி பொறுத்த அளவுக்கு வெரி நல்ல பர்சன், நல்ல ஒரு விஷயம். ஆனா அவங்களை கரெக்டா கொண்டு போறதை பொறுத்து இருக்கு. சரி சார், அப்போ திருமண வாழ்க்கைங்கிறது அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கொஸ்டின், அதெல்லாம் அவங்களுக்கு உண்மையிலே அதெல்லாம் ஒரு சாபக்கேடு. அவங்களுக்கு எல்லாம் உண்மையே சொல்றேன், சில 100-10 பேருக்கு திருமண வாழ்க்கை பெஸ்டா இருந்தா பெஸ்ட். மற்றவங்களுக்கு எல்லாம் திருமண வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. சரியான பொருத்தம் இல்லாம, சரியான ஒரு விஷயம் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. ஓகே சார், புதிய தொழில்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? தொழில்லாம் ஓரளவுக்கு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? தொழில் எல்லாம் ஓரளவுக்கு கொண்டு வரலாம். தொழில்லாம் ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணலாம். கூட்டு சேர்ந்து செய்யலாம். நம்பிக்கை உள்ள ஆளா இருந்தா கூட்டு சேர்ந்து செய்யலாம். ஓகே சார், என்ன காப்பாத்துப்பான்னு எந்த கோயில்ல இவங்க சரணடைஞ்சிருந்தா காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே இவங்க மகாலட்சுமியை விடக்கூடாது. மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, குபேரர் கோவில்லாம் சொல்றோம் இல்லையா? இவங்க என்னைக்கு மகாலட்சுமியை இருக்க பிடிச்சிட்டாங்களோ, மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமியோடைய சித்திரபிம்பம் போட்டோ பார்த்து நீ விளக்கேத்தி வைக்கிறது, டைம் கிடைக்கும் போது அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உனக்கு நிறைய சிறப்பு தரக்கூடியதா இருக்கும். இது எல்லாத்தை விட உன்னை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான், அம்பாள். அம்பாள் இது என்னைக்குமே உனக்கு 2 கண்ணு மாதிரி, ஒரு கண்ணு முருகனும் ஒரு கண்ணு உனக்கு அம்பாள். அது இல்லாம நீ அதிகமா வழிபாடு பண்ண வேண்டியது மகாலட்சுமி தாயார். உனக்கு ரொம்ப சிறப்பா இருப்ப வாழ்க்கையில. ஓகே சார், நன்றி சார். நன்றி.